Hi friends, welcome to South Indian Epics. இன்னைக்கு நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஆப் நம்ம பார்க்கலாம். இந்த ஆப் பேர் SQUID Squid. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபஸ்ட் நம்ம ப்ளே ஸ்டோருக்கு போய்க்கலாம். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு அங்கே SQUID ஸ்குவிட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்குவிட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு பென் சிம்பிளில் ஸ்குவிட் டேக் நோட்ஸ் அண்ட் மார்க்அப் பிடிஎஃப்ஸ் இப்படின்னு சொல்லி ஓப்பன் ஆகும். இந்த ஆப் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகே, இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஆப்பினுடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ வெல்கம் டு ஸ்குவிட் கீழே டுட்டோரியல் இதெல்லாமே இருக்கும். இப்போ கீழே நீங்கள் இந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. சாரி, ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இம்போர்ட் பிடிஎஃப் நோட் டிஃபால்ட் நோட் அப்படின்னு வரும். நாம் நோட்டு கிளிக் பண்ணிப்போம். நோட் கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்னா பிளாங்க்கு, காலேஜ் ரூல்டு பேப்பரு, வைட் ரூல்டு பேப்பர், நேரோ ரூல்டு, இந்த மாதிரி ஷீட்ஸ் எல்லாம் வரும். கிரிட்டுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரிட் லைன்ஸ் எல்லாம் வச்சு கிராஃபு இந்த மாதிரிலாம் வரும். இதில் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் மேக்ஸ் டீச்சராக இருந்தால் இதில் வரக்கூடிய இந்த பேஜஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு நம்ம ஸ்டாண்டர்டில் எடுத்துக்கங்க. ஸ்டாண்டர்டில் நீங்கள் சயின்ஸ் டீச்சர்ஸ் அல்லது மேக்ஸ் டீச்சராக இருந்தால் இது செலக்ட் பிளாங்க். ஃபஸ்ட் நம்ம பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கலாம். பிளாங்க் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே ஃபஸ்ட்டு இந்த பேஜுக்கு நம்ம இதுதான் நம்முடைய ஒர்க் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் எடுக்கும்போது நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய பேஜ் இது ஃபஸ்ட்டு நேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இங்கே மேலே அன்டைட்டில் இருக்குது பாருங்கள், மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நேமிங் ஃபார் எக்ஸாம்பிள் DAYA தயான்னு கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தீங்கன்னா ரீநேம் ஆகிடும் தயான்னு சொல்லிவிட்டு. இப்போ கீழே கலர் பென் சூஸ் பண்ணிங்க. கீழே பென் ஐக்கான் ஒன்று இருக்கும். இந்த பென் நீங்கள் சைஸ் 0.5 மில்லிமீட்டர் வச்சுருக்கிறேன். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதனோட திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோடய திக்னஸ் மேக்ஸிமம் 5 மில்லிமீட்டர், மினிமம் நீங்கள் 0ல் இருக்கும். நீங்கள் 0.5 மில்லிமீட்டர் வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த டாட்டடாக ரவுண்டு ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள், அது செலெக்ஷன் பண்ணி பண்ணுறதுக்கு இந்த எரேசர் ஒரு பட்டன் இருக்குது. அது நம்ம வேணும்னா எரேஸ் பண்ணிக்கலாம் ரைட் பண்ணதை. ஃபஸ்ட்டு இந்த பென் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் யூ சூஸ் த கலர். இந்த கலர் சூஸ் பண்ணிங்க. கலர் உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். கலர் லைட் கலர், இன்னும் கொஞ்சம் டார்க் கலர், இன்னும் டார்க்காக வேணும், இன்னும் டார்க்காக வேணும்னா எப்படினாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஒரு மெரூன் கலர் மாதிரி இருக்குது, அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். டார்க் ரோஸ் மாதிரி இருக்குது, அதை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேர் எழுதுறேன் நான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இண்டியன் எபிக்ஸ். இந்த மாதிரி ஏதோ ஒன்று எழுதுகிறேன். ஏன்னா சார் இது 4 லைன் எழுதின உடனே பேஜ் ஃபில் ஆகிடுச்சு, நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். இதில் ஒரு அருமையான ஒரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, இதை அப்படியே இன்னும் ஜூம் இன் பண்ணி நீங்கள் கொண்டு போய் உள்ளார வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி சுருக்கி நீங்கள் ஜூம் இன் பண்ணி கொண்டு போய்ட்டு இப்படி உள்ளார வச்சுக்கலாம். இன்னொன்று இப்படி ஜூம் இன் பண்ணி உள்ளார வச்சுக்கலாம். இப்போ கீழே மறுபடியும் நீங்கள் எழுதலாம், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், how are you, இப்படி எழுதிக்கலாம். மறுபடியும் இதில் நீங்கள் கீழே இந்த பென் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை கீழே இந்த ரவுண்டு டாட்டட் ரவுண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் இதை அப்படியே ஜூம் இன் பண்ணி இன்னும் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே கொண்டு போய் வச்சுக்கலாம். இதை பாருங்கள், எங்கே வேணும்னாலும் அங்கே வச்சுக்கலாம். இன்னும் சின்னஸ் பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய டெரிவேஷன்லாம் கூட போட்டுக்கலாம். இது பேஜ் 1 மேலே இருக்குது பாருங்கள், பேஜ் 1. சப்போஸ் நான் அடுத்த பேஜுக்கு போகணும்,
இதெல்லாம் நான் எழுதி முடிச்சுட்டு நான் அடுத்த பேஜுக்கு போனோம் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்க்கலாம். நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாரி கீழே பென் சூஸ் பண்ணிக்கிறேன். பென் சூஸ் பண்ணிவிட்டு ஐ ஆம் ஃபைன் இந்த மாதிரி எழுதிக்கலாம். இது மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ வேணால் எழுதிக்கலாம். மறுபடியும் இதை வந்து நீங்கள் ஜூம் பண்ணணும் பண்ணிக்கலாம். இப்படி ஜூம் பண்ணாலும் ஜூம் பண்ணிக்கலாம். மறுபடியும் வந்து இதை வந்து சுருக்கி இந்த மூலையில் இந்த மாதிரி வைக்கணுன்னாலும் இது மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் மறுபடியும் வந்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதை நான் ரொம்ப எழுதியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இதை பற்றி உங்களை ஒரு இன்டர்ஃபேஸ் சொல்கிறதுக்காக தான் இங்கே வந்து இது பண்ணேன். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பேஜஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம எப்படி சேவ் பண்ணுறது? இது வந்து பேஜ் நம்பர் 2ன்னு வச்சுப்போம். இது பேஜ் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து இன்னொரு இது இருக்குது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏதாவது இமேஜஸ் ஆட் பண்ணாலும் இங்கே இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இந்த மேலே ஒரு 3 டாட் இருக்கும். இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து வியூ ஒன்லி அப்படின்னு ஒன்று இருக்கும். வியூ ஒன்லி அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் பிடிஎஃப் அந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் டைரெக்டாக கொண்டு வந்து இங்கே ஷோ பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் எதுவும் எழுத தேவையில்லை. வியூ ஒன்லி ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட் இமேஜ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா சூஸ் இமேஜ் அப்படின்னு கேட்கும். இதில் வந்து ஒரு இமேஜ் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் வந்து நான் இன்னும் அப்படி பெருசு பண்ணிக்கலாம். இந்த இமேஜ் வந்து நான் எங்கே வேணால் நீங்கள் கொண்டு போய் வச்சுக்கலாம். இந்த இமேஜை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இமேஜஸை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து y = mx + c இந்த இமேஜை வச்சு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸ்ட்ரைட் லைன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் சொல்லி இமேஜஸை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இதை இன்னும் நீங்கள் இமேஜ் இன்னும் சுருக்கணுனாலும் இப்படி சுருக்கிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் போனோன்னா மேலே கிளிக் பண்ணிங்கன்னா 3rd பேஜுக்கு போய்டும். இந்த மாதிரி போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இது வந்து நான் எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் வந்து என்டையர் நோட்டா அல்லது ஒரு பேஜ் மட்டுமா அப்படின்னு கேட்கும். இப்போ நம்ம என்டையர் நோட்டுமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்போர்ட் ஆஸ் பிடிஎஃப், பிஎன்ஜி ஆர் ஜேபெக் நீங்கள் எப்படி வேணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்போர்ட் பண்ணி ஷேர் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஷேராஸ் வந்து நீங்கள் வந்து மெயிலில் ஷேர் பண்ணிக்கலாம். எதில் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பில், ஜூமில் ஷேர் பண்ணிக்கலாம், டெலிகிராம் ஷேர் பண்ணிக்கலாம். எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு இதை சேவ் டு டிவைஸ் கொடுத்துட்றேன். சேவ் டு டிவைஸ் பாருங்கள் சேவ் ஆகிடுச்சு. இப்போ நான் போய்ட்டு இதை பார்க்குறேன். இப்போ பாருங்கள் சேவ் ஆகிட்டு இங்கே வந்து இருக்குது daya.pdf சேவ் ஆகிடுச்சு. இது நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஃபஸ்ட் பேஜு, இது வந்து செகண்ட் பேஜு. இந்த மாதிரி நீங்கள் பிடிஎஃபாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ மறுபடியும் நீங்கள் இந்த ஆப்புக்குள்ளேயே போனீங்கன்னா இந்த மாதிரி பென் உடைய நிப்பு மாதிரி இருக்கும் அந்த ஆப்பினுடைய ஃப்ரண்ட்டு. இதுக்குள்ளார போனீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்டும் அப்படி வந்து இருக்கும். இதில் நான் வந்து மறுபடியும் புது டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணால் அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அகைன் இன்னொரு புது டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடும். மறுபடியும் நீங்கள் நோட்ஸ் எடுத்து நீங்கள் blank பேஜ் அல்லது ரூல்டு பேஜ் எது வேணால் எடுத்து நீங்கள் மறுபடியும் வந்து நீங்கள் நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு, நிறைய பேஜஸ் யூஸ் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் ஒரு பிடிஎஃபாகவும் சேவ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பு.